வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி துணி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இப்போ 1 கப் ராகி மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி தெளிச்சு சேருங்க. இந்த மாதிரி நல்லா மாவை வந்து பிசைங்க. ரொம்ப உதிரியாக இருக்கணும் மாவு. கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா தண்ணிகள் எல்லா மாவுலையும் பட்டதுக்கு பிறகு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்க. அந்த மாவை பிடிக்க முடியும். அதே சமயம் அந்த பிடிச்ச மாவை நம்ம உடச்சு பார்க்கணும். உடஞ்சா உதிரணும். அதுதான் வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரெடி பண்ண மாவு எடுத்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நம்ம அந்த இட்லி துணியை வந்து 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி மூடி வச்சிருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். இது 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருந்துச்சு ராகி மாவு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தேங்காய் துருவினதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் புட்டோட வந்து ஸ்வீட்னஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். சக்கரையும் வந்து நமக்கு நாட்டு சக்கரை வேணா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் சுகர் ஒயிட் சுகர் வேணா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சரி, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.